நமச்சிவாய. இன்று 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்டிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாவணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிவாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா
கொண்டு யாப்பெரும் சம்மானம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாவும் தன்னை பாடிப்பறை கொண்டு யாப்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே கோவிந்தா இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். எதிரிகளை வெற்றி கொள்ளும் கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருட்செல்வத்துடன் பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணைக்கலங்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளையும் வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கொண்டு யாப்பெரும் சம்மானம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாவும் தன்னை பாடிப்பறை கொண்டு யாப்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடக
ஆதிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையிலே சூடிக் கொடுத்த நாச்சியார் கோபிகா பாவனையிலே கண்ணபிரானை சென்று அடைந்திருக்கிறாள். 26வது பாசுரத்திலே நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களையெல்லாம் கேட்டார்கள். சால பெரும்பறையே, பல்லாண்டிசைப்பாரே, போல்வன சங்கங்கள், கோல விளக்கு, கொடி, விதானம் என எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த பாசுரத்திலே நோன்பை தலை கட்டின பிற்பாடு, அதாவது நோன்பை முடித்த பிற்பாடு எங்களுக்கு என்று சில விஷயங்கள் வேண்டும், சில பரிசுகள் வேண்டும், அதை நீயும் நப்பின்னை பிராட்டியுமாக சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவர்களை பார்த்து கண்ணபிரான் கேட்டான், அதிகாலையிலே எழுந்து இந்த குளிரிலே ஒருவர் எழுப்பிக்கொண்டு இங்கே அடைந்திருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இத்தனை வஸ்துக்களையும் நீங்கள் வேறு கேட்கிறீர்கள், இதையெல்லாம் நான் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அத்தனை வஸ்துக்களையும் நான் தான் கொடுக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம்? என்னிடத்திலே தான் பெற வேண்டுமா? வேறு யாரிடத்திலேயாவது அதை பெறக்கூடாதா என்று கண்ணபிரான் கேட்க, அதற்கு விடையளிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்று அனயபல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த கோபிகளை பார்த்து கண்ணபிரான் என்ன கேட்டான்? இத்தனை வஸ்துக்களையும் நான் தான் கொடுக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம் என்று கேட்டான். அதற்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார்கள். நீதான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கூடாரை வெல்லும் சீர், அதாவது உன்னுடைய சீர் என்னால் கல்யாண குணங்கள். அது எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் என்னால், உன்னோடு யார் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன் நீ, கூடாரை வெல்லும் சீர் என்று சொன்னார்கள். உடனே கண்ணபிரான் கேட்டான், என்னம்மா நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? இத்தனை வஸ்துக்களையும் என்னிடத்திலே தான் பெற வேண்டும், நான் தான் கொடுக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம், கட்டாயம் என்று நான் கேட்டேன். ஏதோ சம்பந்தமே இல்லாமல் கூடார வெல்லும் சீர், கூடமாட்டேன் என்று சொல்பவரை வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்தவன் என்று சொல்கிறீர்களே, நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், நான் கூடார வெல்லும் சீர் உடையவன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை எதற்கு இப்பொழுது சொல்கிறீர்கள் என்று கண்ணபிரான் கேட்டான். அதற்கு பதில் சொன்னார்கள், நீ கேட்ட கேள்விக்கு பதிலே அதுதான் அப்பா. என்ன அர்த்தம்? நன்றாக புரிந்து கொள். என்ன அர்த்தம் என்னால், உன்னோடு கூடமாட்டேன் என்று இருப்பவர்களை நீ வெல்கிறாய். அப்படியானால் என்ன அர்த்தம்? உன்னோடு கூடுபவர்களிடத்திலே நீ தோற்கிறாய் என்று தானே அர்த்தம். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் உன்னுடனே கூடுவிட்டோம், உன்னோடு கூட மாட்டேன் என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்லவில்லை. உன்னோடு கூடுகிறோம் என்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே வந்தோம். நாங்கள் எப்பொழுது கூடிவிட்டோமோ உடனே நீ எங்களுக்கு தோற்க வேண்டும். நீ எங்களுக்கு தோற்றாயானால் எங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்று ரொம்ப அழகாக அந்த பதிலை சொன்னார்கள். சரி, நான் உங்களிடத்தில் தோத்தேன் என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கண்ணபிரான் கேட்க, கோவிந்தா, நீதான் கோவிந்தன் ஆயித்தே. உன்னோடு கூட மாட்டேன் என்று பசுக்கள் எதுவும் சொல்லவில்லை. அப்படி சொல்லாத காரணத்தினாலேயே அத்தனை பசுக்களையும் நீ நன்றாக கவனித்தாயே. அந்த சொல்லாத பசுக்களையே நீ அப்படி கவனித்தாய். அந்த பசுக்கள் கண்ணபிரானை எங்களை ரட்சிக்க வேண்டாம் என்று விலக்கவே இல்லை. அந்த விலக்காமையே ஒரு அனுமதியாக கொண்டு நீ அத்தனை பசுக்களையும் ரட்சித்தாய். நாங்கள் அந்த விலக்காமையும் நாங்கள் இங்கே தெரிவித்து விட்டோம். நாங்கள் உன்னோடு கூடுகிறோம் என்று அதையும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். பிறகு நீ எங்களுக்கு தோற்க மாட்டாயா என்ன? நிச்சயமாக தோற்கத்தான் போகிறாய், தோற்றுவிட்டாய். அதனால் நீ எங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்க வேண்டும். உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம். உன்னுடைய திருநாமங்களை பாடி நாட்டாருக்காக பறை பறை என்று சொன்னோம். அந்த பாடுகையே பறை எங்களுக்கு. அந்த பாடி பறை கொண்டு நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் அது எப்படி இருக்க வேண்டுமென்னால் நாடு புகழும் பரிசு. அப்படி நீ ஒரு பரிசு கொடுத்தால், ஆஹா, இந்த கோபிகைகள் நோன்பு நோத்தபடி என்கனே, கண்ணபிரானும் நப்பினை பிராட்டியும் சேர்ந்து
இவர்களுக்கு பரிசு கொடுத்ததுதான் எங்கனே என்று எல்லோரும் கொண்டாடும்படியாக அது இருக்க வேண்டும். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தின் பொழுது ராமனும் சீதையுமாக சேர்ந்து முத்துமாலையை திருவடி ஹனுமாருக்கு பரிசளித்தார்கள். அது நாடு புகழும் பரிசு. அதுபோல நீ அளிக்கக்கூடிய பரிசு எங்களுக்கு இருக்க வேண்டும். என்னவெல்லாம் எங்களுக்கு தேவை என்னால், சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ன 5 விஷயங்களை கேட்கிறார்கள். சூடகம், தோள்வளை எல்லாம் கையில் அணியக்கூடிய ஆபரணங்கள், வளையல், தோள்வளை முதலான ஆபரணங்கள். தோடு, செவிப்பூ காதணிகள், காதிலே அணியக்கூடிய ஆபரணங்கள். பாடகம் என்னால் பாதத்திலே கால்களிலே அணியக்கூடிய பாத கடகம். அப்படி இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு மேலே ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம் என்னால் என்ன அர்த்தம்? இத்தனை நேரம் ஆடை இல்லாமலா இருக்கிறார்கள்? அப்படி அர்த்தம் அன்று. எப்பொழுது நாம் எம்பெருமானுடைய பிரசாதமாக ஒரு ஆடையை பெற்று அதை உடுத்துக் கொள்கிறோமோ அதுதான் உண்மையான ஆடை. ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு. அதற்கு மேலே எங்களுக்கு பிரசாதமும் வேணும். பெரியாழ்வார் என்ன தெரிவித்தார்? உடுத்து களைந்த பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு. எத்தனையோ வஸ்துக்களை எல்லாம் நான் சாப்பிடலாம், ஆனால் அதெல்லாம் விசேஷமே கிடையாது. எம்பெருமானுடைய பிரசாதம் என்று எதை நான் சாப்பிடுகிறோமோ, இல்லை இல்லை, நாம் எதை சாப்பிட்டாலும் அது எம்பெருமானுடைய பிரசாதமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஆடையார் இருந்தால் அது எம்பெருமானுடைய பிரசாதமாக இருக்க வேண்டும். அவன் உடுத்து களைந்த பீதகவாடை அதைத்தான் உடுக்க வேண்டும். அவன் உண்ட பிரசாதத்தில் தான் நாம் உண்ண வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அந்த பால் சோறு அக்கார வடிசிலானது எப்படி இருக்க வேண்டும் என்னால், இத்தனை நாள் நாங்கள் எல்லாம் நோன்பு இருந்தோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம் என்று திருவாய்ப்பாடியிலே நெய்யை தொடவில்லை, பாலை தொடவில்லை. அதனால் நாங்கள் உண்ணவில்லையே என்பதற்காக நீங்களும் உண்ணவில்லை. நீ உண்ண பின்னை பிராட்டியும் கூட நெய்ப்பால் எதையும் தொடவில்லை. ரொம்ப மிதமிஞ்சி போய்விட்டது நெய்ப்பால் எல்லாம். அதனால் அந்த பாலை எல்லாம் இப்பொழுது செலவழிக்க வேண்டும். எப்படி என்னால், சோறை எடுத்து அரிசியை எடுத்து ஜலத்திலே பொங்காமல் பாலிலேயே கொதிக்க வைத்து பொங்க வைக்க வேண்டும். அப்படி அந்த க்ஷீராண்ணம் அக்கார வடிசில் அதை நன்றாக சமைத்து அதிலே நெய் எப்படி என்னால் பால் சோறு மூட நெய் பெய்து. இந்த பால் சோறு மூட என்னால் இந்த பால் சோறே தெரியாத அளவுக்கு நெய்யிலே அங்கே நெய்யை அதிலே நாம் விட வேண்டும். அப்படி எல்லோரும் அந்த பிரசாதத்தை எம்பெருமானுக்கு அமுது செய்து அந்த பிரசாதத்தை எல்லோரும் உண்ண வேண்டும். முழங்கை வழிவார என்னால், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். பிரசாதத்தை வாங்கினால் உண்ண வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டாமோ? அது என்ன முழங்க வழிவார என்னால்? அந்த இது பிரசாதம் சாதாரண ஒரு அமிர்தம். ஆனால் எம்பெருமானுடைய திவ்ய சேவை, இந்த சேர்த்தி சேவையை சேவிக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்னால், அது எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஒழிதரும் அப்பொழுதை கப்பொழுது என் அமுதமே என் இருக்கக்கூடிய அமுதம். அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தால் கையிலே இந்த பால் சோறு இருப்பது நினைவுக்கே வராது. அப்போது அந்த நெய்யெல்லாம் முழங்கை வழியே வழிந்து ஓடிவிடும். அப்போ பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர வேண்டும். அடியவர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். இந்த பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரம். திருப்பாவையிலே கூடாரவெள்ளி என்று எல்லா திருக்கோயில்களிலேயும் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் சேர்த்தி உற்சவம் இன்றைய தினம் கண்டருள்வார்கள். அப்படி அந்த சேர்த்தி உற்சவத்திலே அக்கார விடிசில், க்ஷீராண்ணம், சக்கரை பொங்கல் எல்லாம் தளிக பண்ணி பெருமாளுக்கு அமுது செய்து அத்தனை பேர் கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகவதர்களுக்கும் அந்த பிரசாதத்தை விநியோகம் செய்வார்கள். இது கோயிலிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய இல்லங்களிலேயும் நாம் இதை கொண்டாட வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே இன்றைய தினம் கட்டாயமாக இந்த அக்கார விடிசில் என்கிற அந்த ஒரு வஸ்துவை நாம் பண்ணி பெருமாளுக்கு அமுது செய்து நாம் எல்லோருக்கும் அதை பகிர்ந்து அதை நாம் உண்டால் அதற்கு மேலே பெரிய பாக்கியம் நமக்கு எதுவும் தேவையில்லை என்று ரொம்ப அழகான விஷயம் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருவேங்கடமலை. திருவேங்கடமுடையான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறார் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை திருவேங்கடமுடையான் விஷயமாக இந்த பாசுரம் இருப்பது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. முதலிலே கூடாரை வெல்லும் சீர் திருவேங்கடமுடையான் தானே அது. யார் கூட மாட்டேன் என்று சொன்னாலும் அவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்களை படைத்தவர் உடையவர் திருவேங்கடமுடையான். எத்தனையோ கோயில்களுக்கு போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவார்கள், கோயிலுக்கெல்லாம் போவதில்லைன்னு சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் கூட திருவேங்கடமலைக்கு தப்பாமல் போவார்கள். நாம் அவர்களிடத்திலே நான் திருவேங்கடை மலைக்கு போகிறேன்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவா, உடனே கையிலே ஒரு பணத்தை கொடுத்து இதை திருவேங்கடமுடையான் உண்டியிலே சேர்த்து விடுங்கள். கடவுள் நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லுவாள். ஆனால் திருவேங்கடமுடையான் இடத்துல
அவர்கள் ஒரு பக்தியோடு இருப்பார்கள். ரொம்ப ஆச்சரியம், நிறைய பேர் நாம் பார்த்துருப்போம். அப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இந்த கோவிந்தான்ற நாமம் அது எப்படி நம் மலை ஏற ஆரம்பிக்கும் பொழுதிலிருந்தே கோவிந்தா 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 என்று பெருமாளை சேவித்து விட்டு திருமலை கீழே இறங்கும் வரை அந்த கோவிந்த நாமம் நம்முடைய காதிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படி கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, நாடு புகழும் பரிசு. பெருமாளை சேவித்து விட்டு வந்தால் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய, இங்கே பால் சோறுன்னு சொல்கிறார்கள், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம், திருப்பதி லட்டு வடை என்கிற பிரசாதம், அது எவ்வளவு விசேஷம். அதுதான் உண்மையான நாடு புகழும் பரிசு. நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும், கோவிலுக்கு போயிட்டு வந்தீர்களே, என்ன பிரசாதம் கொண்டு வந்தீர்கள்னு யாருமே கேட்க மாட்டார்கள். ஆனால் திருமலைக்கு போயிட்டு வந்தால் மட்டும் எல்லாரும் என்ன கேட்பா, திருமலைக்கு போனியே லட்டு கிடைத்ததா, வடை கிடைத்ததான்னு கேட்கிறார்கள். இப்போ அந்த பிரசாதம் திருவேங்கடமுடையான விட ரொம்ப அது விசேஷம் என்று பார்க்கிறோம். அப்படி நாடு புகழும் பரிசு பால்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார. நாள்தோறும் திருவேங்கடமுடையானுக்கு பால் சோறானது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. மாத்ரு பிரசாதம் என்று பெயர். பாலிலே கலந்த சாதம் வெண்ணெயெல்லாம் சேர்த்து அந்த பிரசாதத்தை படைத்திருப்பார்கள். இந்த குலசேகரப்படி என்று இருக்கிறது, எந்த பிரசாதமும் குலசேகரப்படியை தாண்டி உள்ளே போகவே போகாது. ஆனால் இந்த மாத்ரு பிரசாதம் மட்டும் குலசேகரப்படி தாண்டி உள்ளே எடுத்துட்டு கொண்டு போய் அதை அந்த அர்ச்சகர்கள் பெருமாளுடைய திருப்பவளத்திற்கு அருகே வைத்து அந்த பிரசாதத்தை அமுது செவிப்பார்கள். அப்போ பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார என்னால் அது திருவேங்கடமுடையானை மட்டுமே குறிக்கும். கூடியிருந்து குளிர்ந்து, எத்தனை அடியவர்களோடு குளிர்ந்து என்னால் குளிரருவி வேங்கடம் இல்லையா, அது அத்தனை குளிர்ச்சி உடைய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கூடியிருந்து குளிர்ந்து என்னால் அடியவர்களோடு கூடுவது தான் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்கள், யோசித்து பாருங்கள், எத்தனை மணிக்கு பெருமாள் எழுந்து கொள்கிறார் காலையிலே என்னால் 2 மணிக்கு, எத்தனை மணிக்கு தூங்குகிறார் என்னால் 12 மணிக்கு இரவு தூங்குகிறார். ஆனால் 2 மணி காலம்தான் தூங்குகிறார். ஆனால் 22 மணி காலம் அடியவருக்கு சேவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுபோல எந்த பெருமாளும் நாம் பார்க்கவே முடியாது. அப்போ அடியவர் தன்னை சேவிப்பது தான் அவருக்கு முக்கியம். அவருடைய பசியோ தூக்கமோ அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை என்று அடியவரோடு கூட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது இருக்கட்டும், எம்பெருமானே ஆசைப்படுகிறான் என்னால் அது அந்த திருவேங்கடமுடையான் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஆசையை கொள்கிறான். அந்த ஆசையை நாள்தோறும் அவன் நிறைவேற்றி கொண்டு வருகிறான். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பாடக சூடகம் தோள்வளை தோடு செவிப்பு என்னால் எத்தனை விதமான ஆபரணங்கள், நாகாபரணங்கள் என்ன, இடுப்பிலே ஒட்டியானங்கள் எல்லாம் எத்தனை விதமான ஆபரணங்கள் திருவேங்கடமுடையான் அணிந்து கொள்கிறான். மேல்மேலும் அந்த ஆபரணங்களும் அவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆபரணங்களை எல்லாம் பல்வேறு திருக்கோயில்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த பாசுரம் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் பூர்த்தியாக இந்த பாசுரத்திலே அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।